கொஞ்ச நாளாகவே சின்ராசை கையில் பிடிக்க முடியலைங்கிற மாதிரி எங்கள் வீட்டுக்கார கையிலேயே பிடிக்க முடியலைங்க. ஏன்னா 10th ரீயூனியன் நடந்துருச்சு. அதுலேருந்து அதே பேச்சு தான், அதே நினப்பு தான். இன்னும் அவர் 10th வெளியவே வரல. சரி ஓகேங்க, நம்ம வேலையை பார்த்துக்கலாம். நேற்று அம்மாவை பார்க்குறதுக்காக நாத்தனார் கேரளாலேருந்து வந்திருந்தாங்க. பாப்பாவை ஸ்கூலில் விட்டு வந்ததுனால சீக்கிரமாகவே கிளம்பிட்டாங்க. உட்கார சொன்னால் கேட்கவே இல்லை. எங்கள் வீட்டுக்காரு கேரளாவில் ஒரு சின்ன வேலையாக போயிருந்தார். போயிட்டு வரும்போது என் ஃப்ரெண்டு எனக்காக கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்து விட்ருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். இது சீனி மிளகா, அதே மாதிரி ஊறுகாய் போடுற பெரிய லெமன், கூடவே எனக்கு ரொம்ப பிடிச்சா அவில் கொடுத்து விட்டுருந்தாங்க. அதாவது அவங்க வயலிருந்து கிடச்ச நெல்லிலிருந்து இடித்து அவில் கொடுத்து விட்டுருந்தாங்க. அதை நான் ஒரு வாய் எடுத்து டேஸ்ட் பண்ணும்போது எனக்கு நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது அம்மா இந்த தீபாவளி மாதத்தில் அவில் இடித்து கொண்டு வந்து வைப்பாங்க வீட்டில். அப்போ ஒரு வாசனை வரும் பாருங்கள், அந்த வாசனை அப்படியே ஃபீல் பண்ணேங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம கடையிலேருந்து வாங்கி சாப்பிடும்போது அந்த ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இது எல்லாம் எடுத்து ஒரு பேக் பண்ணி ஒரு டப்பாவில் கொட்டி எடுத்து வச்சதுக்கப்புறம் நைட்டு டிஃபன் ரெடி பண்ணலான் இருக்கிறதுக்குள்ள 2 பேருமே டியூஷன் விட்டு வந்தாங்க. டியூஷனில் ஒரு குழந்தையோட பர்த்டேங்கிறனால கிட்கேட் கொடுத்துருந்தாங்க. பெரியவ எப்போவுமே எது கிடைச்சாலும் ஓடி வந்து எங்கிட்ட கொடுத்துருவா. ஆனால் சின்னவங்க அவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அக்கா கொடுக்கறத பார்த்துட்டு எங்கிட்ட கொடுத்துட்டு அது அப்படியே மறுபடியும் ரிட்டன் வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ இன்றைக்கி வீடியோ இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.